அனைவருக்கும் வணக்கம். பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன் வீடியோ ஒன் கொஷின் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நிறைய காணொலிகள் பயாலஜி ரிலேட்டடாக ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு எம்சிக்கு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த ஒரு சில கொஷின் நம்பர் 128 128 நாம் சந்திக்கிறோம். இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு கொஷின் தான். வாட் இஸ் த பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் பாலிஜீனிக் ட்ரைட்? முதல்ல பாலிஜீனிக் அப்படின்னு என்ன அர்த்தம்? பாலி அப்படின்னா நிறைய, ஜீன் அப்படின்னா மரபணு, நிறைய மரபணுக்கள் சேர்ந்தது. நிறைய மரபணுக்கள் சேர்ந்து ஒரு கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணிச்சு அப்படின்னா, நிறைய ஜீன்ஸ் சேர்ந்து ஒரு கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணிச்சு அப்படின்னா, அல்லது ஒரு ட்ரைட்டை கண்ட்ரோல் பண்ணிச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பேர் பாலிஜீனிக் இன்ஹெரிட்டன்ஸ். இது என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆட்டோசோமல் டாமினன்ட் பேட்டர்னா? அதாவது ஆட்டோசோமல் டாமினன்ட் அப்படின்னா டாமினன்ட் ஜீன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அ பர்டிகுலர் கேரக்டர் அப்படின்னா அது ஆட்டோசோமல் டாமினன்ட்னு அர்த்தம். ஆட்டோசோம்னா என்ன அர்த்தம்? அதில் உடலை குரோமோசோம்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கிறான் அப்படின்னாக்க 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குது. அதில் 22 பேர்ஸ் ஆட்டோசோம்ஸ். கடைசி ஒன்னே ஒரு பேர் இருக்கு இல்லையா, 23rd பேர், அதாவது XY மேலாக இருந்துச்சுன்னா அல்லது ஃபீமேலாக இருந்துச்சுன்னா XX அப்படின்றதுல அதுதான் அல்லோசோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது ஆட்டோசோமல் டாமினன்ட் பேட்டர்னா அப்படின்னு கேட்டிருக்காங்க. டாமினன்ட் பேட்டர்ன் அப்படின்னா கண்டிப்பாக அது எக்ஸ்பிரஸ் ஆகும். அட் தி சேம் டைம் எக்ஸ் லிங்க்டு ரிசசிவ் இன்ஹெரிட்டன்ஸா அப்படின்னா எக்ஸ் குரோமோசோம் வழியாக மட்டும்தான் இந்த பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் கடத்தப்படுமா அல்லது எக்ஸ்பிரஸ் ஆகுமா அப்படின்னா சத்தியமாக இல்லை. ஏன்னா இது ஆட்டோசோமல் டிசீஸ், ஆட்டோசோமல் கேரக்டர் தான். ஆனால் ஆட்டோசோமல் டாமினன்ட் கேரக்டரா அப்படின்னா இல்லை. அது டாமினண்ட்டாக இருக்கும்போது ஒரு கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணும், ரிசசிவ் கேரக்டரில் ஒரு கேரக்டரை ஒரு ட்ரேட்டை எக்ஸ்பிரஸ் பண்ணும். சரியா? அதாவது இப்போ ஒரு மனுஷன் இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மனுஷனில் ஸ்கின் கலர் அப்படிங்கிறது ஒரு கேரக்டர். அதில் இருக்கக்கூடிய அந்த டோன் இருக்குது பார்த்தீங்களா, கிரேடு, அது அல்லது அந்த ஷேடு ஆஃப் த ஹியூமன் ஸ்கின் கலர், அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் ட்ரைட் அப்படிம்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ கேரக்டர் வேறு, அந்த கேரக்டர் சேம் தான். எல்லாருக்குமே ஹியூமன் ஸ்கின் இருக்குது, அப்போ கேரக்டர் இருக்குது. அதில் ட்ரைட் அப்படிங்கிறது அதில் வரக்கூடிய வேரியேஷன்ஸ் இருக்கு இல்லையா, கலர் ஷேட்ஸு, அதை தான் ட்ரைட் அப்படிம்பாங்க. அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த ஜீன்ஸ் தான். அந்த ஜீன்ஸ் நிறைய ஜீன்ஸ் சேர்ந்து ஸ்கின் கலர் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுனால ஸ்கின் கலரை நாம் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதில் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருக்குது. அப்போ இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் மெண்டலின் இன்ஹெரிட்டன்ஸ் பேட்டர்னா? மெண்டலின் இன்ஹெரிட்டன்ஸ்னு என்னது? நீங்கள் மோனோஹைப்ரிட் கிராஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் கேபிட்டல் டி இருக்கும், அதுக்கப்புறம் கேபிட்டல் டி ஸ்மால் டி இருக்கும், டால், அதுக்கப்புறம் டுவார்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு சரியான ஒரு டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்க்க முடியும். அதாவது கான்ஸ்டன்ட் கேரக்டர், அதாவது கரெக்டாக வெளிப்படுத்தப்படக்கூடிய கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மெண்டல் சோசன் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் அப்படின்பாங்க. கரெக்டாக டால்னு இருந்துச்சுன்னா டுவார்ஃபு, அதே மாதிரி அந்த ரவுண்டு சீடு அப்படின்னு இருந்துச்சுன்னா ரிங்கிள்டு சீடு. இதுக்கு நடுவில் ஏதாவது கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகுமா, ட்ரைட் எக்ஸ்பிரஸ் ஆகுமா அப்படின்னா இல்லை. ஆனால் இந்த பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறதுல இந்த மாதிரி நடக்காது. மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸ் பேட்டர்னில் நடக்காது. அப்போது நான் மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸ் பேட்டர்னில் நடக்குமா அப்படின்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ஸ்கின் கலர் நம்மக்கிட்ட இருக்குது இல்லையா, டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ட்ரைட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸ்கின் கலர் அப்படிங்கிறது இட் இஸ் அ சிங்கிள் கேரக்டர். சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கு உண்டான எவிடன்ஸ் உங்களுடைய சிபிஎஸ்சி புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பாலிஜீனிக் இன்ஹெரிட்டன்ஸில் இருக்குது. இதை தெளிவாக படித்து பாருங்கள். இது வரைக்கும் நம்ம படித்து பார்த்துடலாம். மெண்டல் ஸ்டடீஸ் மெயின்லி டிஸ்கிரைப்டு தோஸ் ட்ரைட்ஸ் தட் ஹவ் டிஸ்டிங்க்ட் ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ். ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ்னால் நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது ஃப்ளவர் கலர் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒன்று பர்பிளாக இருக்கும் அல்லது ஒயிட்டாக இருக்கும். இன்டர்மீடியட் கலரு எக்ஸ்பிரஸ் ஆகாது. அதான் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் அப்படிங்கிறான். பட் இஃப் யூ லுக் அரவுண்ட் யூ வில் ஃபைண்ட் தட் there are many traits are there which are not so distinct in their occurrence. ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கிறான் அப்படின்னாக்கா கருப்பாக இருக்கும், அப்புறம் வெள்ளை, 2 கலராக இருக்குது. இதுக்கு நடுவில் எவ்வளவு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. மெனி ட்ரைட்ஸ் விச் ஆர் நாட் ஸோ டிஸ்டிங்க்ட், சரியானபடிக்கு ஆப்போசிட்டாக இருக்காது. அதில் நிறைய மிக்சிங் ஆஃப் கலர்ஸ் அல்லது மிக்சிங் ஆஃப் கேரக்டர்ஸ் அல்லது மிக்சிங் ஆஃப் ட்ரைட்ஸ் அந்த இடத்துல பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுலேயே மெண்டல் படித்தது டிஸ்டிங்க்ட் கேரக்டர். அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த டிஸ்டிங்க்ட் கேரக்டராக ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸை நாம் கொண்டு வர முடியல, பார்க்க முடியல.
அதுதான் வந்து அப்போ இங்கே வந்து மெண்டலியன் கேரக்டர் வந்து அந்த இடத்துல மெண்டலியன் இன்ஹெரிட்டன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே முடிவெடுத்துடலாம். ஸோ அதனால் இந்த இடத்துல நான் மெண்டலியன் ட்ரைட்ஸ் தான் இந்த பாலிஜெனிக் ட்ரைட்டினுடைய ஒரு வடிவமாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் விடை. மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா. ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.